ஈரான் யுத்தத்தை அமெரிக்காவினால் தொடர்ந்து நடத்த முடியாது. அமெரிக்காவின் ஆயுத கையிருப்புகள் குறைந்து வருகின்றன. ஆயுதங்கள் முடிந்துவிட்டன. ட்ரம்புக்கு தோல்வி பயம் பிடித்து விட்டது. ஈரானில் இருந்து எப்படி வெளியேறுவது என்று தெரியாமல் அமெரிக்கா தடுமாறிக் கொண்டிருக்கின்றது. ஈரானிடம் கிட்டத்தட்ட அமெரிக்கா அடிப்படைந்து விட்டது. இப்படி பல தலைப்புகளில் செய்திகளும் ராணுவ ஆய்வுகளும் ஊடகங்களில் வெளியாகிக் கொண்டிருப்பதை அண்மை காலத்தில் அதிகமாக பார்க்க முடிகின்றது. உண்மை என்ன? ஈரானுடனான இந்த யுத்தத்தில் அமெரிக்கா உண்மையிலேயே தடுமாறிக் கொண்டிருக்கின்றதா? யுத்தத்தில் இருந்து மெதுமெதுவாக பின்வாங்குகின்றதா அமெரிக்கா? இந்த விடயம் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் ஆராய இருக்கின்றோம். முதலாவது, அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு குறைந்து வருகின்றது என்றும் தொடர்ந்து போரிடுகின்ற அளவுக்கு அமெரிக்க ராணுவத்திடம் ஆயுதங்கள் கிடையாது என்றும் கூறப்படுகின்ற விடயம். அமெரிக்கா என்பது உலகின் மிகப்பெரிய ராணுவ கட்டுமானத்தை கொண்டுள்ள ஒரு நாடு. அமெரிக்காவை தவிர உலகம் முழுவதும் சுமார் 800 ராணுவ தளங்களை வைத்திருக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ராணுவ பலம் கொண்ட ஒரு நாடுதான் அமெரிக்கா. இப்படிப்பட்ட அமெரிக்க ராணுவம் ஈரான் போன்ற ஒரு 3ஆம் உலக நாடுடன் யுத்தத்திற்கு சென்று அங்கு வெறும் 1 மாத காலம் மாத்திரமே அது புரிந்த யுத்தத்தில் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு முடிந்துவிடும் என்று கூறுவதை போன்ற முட்டாள்தனமான ஆய்வு வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. ஒரு உலக யுத்தம் வந்தால் சமாளிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற ஒரு வல்லரசு நாடுதான் அமெரிக்கா. ஒரு உலக யுத்தம் என்பது தொடர்ச்சியாக பல வருடங்கள் நடைபெறுகின்ற ஒரு யுத்தம். 1ஆம் உலக யுத்தம் தொடர்ச்சியாக 4 வருடங்கள் நடைபெற்றது. 2ஆம் உலக யுத்தம் 6 வருடங்கள் தொடர்ச்சியாக இடைவிடாமல் நடைபெற்றது. அந்த யுத்தங்களில் பல நாடுகளில் பல கடமுனைகளில் தொடர்ச்சியாக நின்று சண்டை புரிய வேண்டிய நிர்பந்தங்கள், எத்தனை தொகை ஆயுதங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவைப்பட்டிருக்கும். ஈராக் மீதான அமெரிக்காவின் யுத்தம் 9 வருடங்கள் நடைபெற்ற யுத்தம். இன்று ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தாக்குதல்களை விட பல மடங்கு சிறுவான தாக்குதல்கள் முதல் 40 நாட்களில் ஈராக்கில் நடைபெற்றன. அப்பொழுதெல்லாம் அமெரிக்காவுக்கு வந்திராத ஆயுத தட்டுப்பாடு இப்பொழுது மாத்திரம் எப்படி அமெரிக்காவுக்கு வந்திருக்கின்றது? இன்னும் குறிப்பாக கூறப்போனால், ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்கா ஆபரேஷன் என்டியூரிங் ஃப்ரீடம் என்ற மிக கடுமையான ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டபடி இருந்த போதுதான் சமாந்தரமாக அந்த நேரத்தில் ஈராக் மீதான யுத்தத்தையும் அது நடாத்தி இருந்தது. ஆப்கானிஸ்தானில் டோராபூரா மலைகளில் கடுமையான குண்டுவீச்சுக்களை நடாத்தி கொண்டிருந்த சம காலத்தில் தான் ஈராக்கில் சதாம் ஹுசைனின் பரமிக்க ரிபப்ளிகன் கார்ட்ஸையும் அமெரிக்க படைகள் சந்தித்து துவம்சம் செய்து கொண்டிருந்தன. ஆக ஒரு உலக யுத்தம் போன்ற பாரிய யுத்தங்களை சந்திக்கின்றதான தயார்படுத்தல்களுடன் நின்று கொண்டிருக்கின்ற அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசிடம் வெறும் 1 மாத கால தாக்குதலினால் அதனது ஆயுத கையிருப்பு குறைகின்றது. அமெரிக்க படைகளுக்கு ஆயுத தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. அதனால் அது ஈரானை கைவிட்டு பின்வாங்கப் போகின்றது என்று கூறுவது எல்லாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்தது, அமெரிக்கா ஈரானுடனான யுத்தத்தில் பெருமளவு நிதியை விரயம் செய்து யுத்தத்தை தொடர்ந்து கொண்டு நடத்த முடியாத இக்கட்டில் இருப்பதாக கூறப்படுவது. என்னை பொறுத்தவரையில் அமெரிக்காவை பற்றி சரியாக தெரியாதவர்கள்தான் இப்படியெல்லாம் கூறுவார்கள். ஒரு பொருளாதார அனுகூலம் இல்லாமல் அமெரிக்கா உற்று அடி கூட முன்னே வைக்க மாட்டாது. இதுதான் அமெரிக்கா. அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு யுத்தம் என்பது வெறும் முதலீடு மாத்திரம்தான். எவ்வளவு முதலீடு, எவ்வளவு அறுவடை, எத்தனை வீதம் லாபம், அவ்வளவுதான். குறைந்தபட்ச இழப்பு, அதிகபட்ச லாபம். இதுதான் அமெரிக்காவின் வல்லரசு சமன்பாடு. ஒரு சிறிய உதாரணத்தை கூறுகின்றேன். 1ஆம் உலக யுத்தம் ஆரம்பமாகி சண்டைகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அப்பொழுது அமெரிக்காவுக்கு அதிபராக இருந்தவர் வுட்ரோ வில்சன். யுத்தத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை, நடுநிலைமை வகிக்கப் போகின்றோம் என்றுதான் வில்சன் ஆரம்பத்தில் அறிவித்திருந்தார். யுத்தம் ஆரம்பித்து முதல் 3 வருடங்களும் அந்த யுத்தத்தை அமெரிக்கா வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்றதாகத்தான் உலகம் நினைத்துக் கொண்டிருந்தது.
ஆனால் அமெரிக்காவோ அந்த உலக யுத்தத்தை எப்படி தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளலாம் என்று மிக தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தது. அமெரிக்காவின் அதிபர் முதற்கொண்டு தொழிலதிபர்கள், கட்சிகள், வங்கிகள், பிரமுகர்கள், என் சாதாரண குடிமக்கள் கூட அப்படித்தான் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். யோசித்தது மாத்திரமல்ல, மிக கவனமாக திட்டமிடவும் செய்தார்கள். ஐரோப்பாவில் முதலாவது உலக யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட மறுகணமே அமெரிக்கா தனது உற்பத்தியை பல மடங்கு அதிகரிக்க தொடங்கிவிட்டது. யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தேசங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையையும் கூடுதல் தரம், கூடுதல் விலை என்பதாக கணித்து தயாரிப்புகளை துரிதகதியில் மேற்கொள்ள ஆரம்பித்தது. ஆயுதங்கள், உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், வெடிபொருட்கள், பீரங்கிகள், ஆடைகள், பழச்சாறுகள், பெட்ரோல், நிலக்கரி, இரும்பு, பதப்படுத்திய இறைச்சி வகைகள், வாகனங்கள், இவைகள் தான் என்றில்லை. யுத்தத்தில் ஈடுபடுகின்ற தேசங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுமோ அத்தனையையும் கணக்கிட்டு ஒன்றை கூட விட்டு வைக்காமல் பெரும் எண்ணிக்கையில் அசுர கதியில் தயாரிக்க ஆரம்பித்து விட்டிருந்தது அமெரிக்கா. யுத்தத்தின் விளைவாக உற்பத்தியில் கவனம் செலுத்தாத எந்த நாடுமே அமெரிக்காவிடம் இருந்து எதையுமே பெற்றுவிடக்கூடிய நிலையை யுத்தம் ஆரம்பித்து ஒரு சில வாரங்களுக்குள்ளேயே உருவாக்கிவிட்டிருந்தது அமெரிக்கா. இதில் அமெரிக்கா மேற்கொண்ட மிகப்பெரியதொரு தந்திரோபாயம் என்னவென்றால், அமெரிக்காவிடம் பொருட்கள் கொள்வனவு செய்கின்ற எந்த நாடுமே உடனடியாக அமெரிக்காவுக்கு பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆறுதலாக தந்தால் போதும், ஆனால் வட்டியுடன். அமெரிக்காவின் அந்த வியாபாரத்தின் பயனாக அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தி பல மடங்காக பெருகியது. அமெரிக்க பொருட்களுக்கு ஐரோப்பா மாபெரும் சந்தையாக மாறிவிட்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அமெரிக்கா மாத்திரம் தமக்கு உதவாது விட்டால் யுத்தத்தில் ஈடுபட்ட ஐரோப்பிய தேசங்கள் முற்றாகவே அழிந்துவிடும் ஒரு நிலையே அங்கு காணப்பட்டது. அந்த இக்கட்டு நிலையை நன்றாக பயன்படுத்திக் கொண்டது அமெரிக்கா. அமெரிக்கா அந்த நேரத்தில் செய்த மற்றொரு காரியம், யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற தேசங்களுக்கு பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்து ஒரு பக்கம் அனுப்பி கொண்டிருந்த அதேவேளை, அந்த யுத்தம் முடிவடைந்த பின்னர் யுத்தத்தில் அழிவடைந்து சிதைவடைந்து நிற்கப் போகின்ற நாடுகளை குறிவைத்தும் உற்பத்திகளை மற்றொரு பக்கம் செய்து கொண்டிருந்தது அமெரிக்கா. ஏனென்றால் யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நாடுகளின் தொழிற்சாலைகள், விநியோக பாதைகள், மூலதனங்கள், தொழிலாளர்கள் என்று அனைத்துமே யுத்தத்தில் நிச்சயம் சிதைவடைந்துவிடும். யுத்தம் முடிவடைந்து பல வருடங்கள் ஆனாலும் கூட ஐரோப்பிய நாடுகளினால் இலகுவில் எழுந்து நிற்க முடியாது. அதனை தனது வியாபாரத்திற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பார்த்து பார்த்து பயன்படுத்திக் கொண்டிருந்தது அமெரிக்கா. அமெரிக்கா வல்லரசானது இப்படித்தான். அமெரிக்கா வல்லரசாக தொடர்ந்து நிலைத்திருப்பதும் இதனால் தான். யுத்தம் என்பது அமெரிக்காவுக்கு எப்பொழுதுமே ஒரு முதலீடாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது. முதலீடு, அறுவடை, கொழுத்த லாபம். அமெரிக்காவின் பார்வையில் ஒரு யுத்தம் என்பது இதுதான், இது மாத்திரம்தான். இரண்டாம் உலக யுத்தத்தின் போதும் அமெரிக்கா இதனைத்தான் செய்தது. குவைத்தை ஈராக்கிடம் இருந்து விடுவிக்க அமெரிக்கா மேற்கொண்ட யுத்தத்திற்கான முழு செலவையும் குவைத்தும் சவுதி அரேபியாவுமே பொறுப்படுத்திக் கொண்டிருந்தன. இன்று மத்திய கிழக்கில் பல அமெரிக்க தளங்கள் இருக்கின்றன என்று கூறப்படுகின்றன அல்லவா? அந்த தளங்கள் அத்தனையையும் அமைப்பதற்கு அமெரிக்கா 1% கூட செலவு செய்யவில்லை. அனைத்தையும் கட்டமைத்து பேணுவதற்கான செலவுகள் அத்தனையையும் வளைகுடா நாடுகள் தான் வழங்கி வருகின்றன. தற்பொழுது நடக்கின்ற ஈரான் யுத்தத்திற்கான செலவுகள் விடயமும் அப்படித்தான். இந்த யுத்தத்திற்காக அமெரிக்கா தனது சொந்த பணத்தில் $1 கூட செலவு செய்ய போவதில்லை. தற்பொழுது நடைபெற்று வருகின்ற யுத்தத்திற்கு அமெரிக்கா முதலீடு செய்கின்ற அத்தனை செலவையும் வட்டியுடன் வளைகுடா நாடுகளிடம் இருந்து அமெரிக்கா பெற்றுவிடும், பறித்தெடுத்துவிடும். இந்த யுத்தத்தின் முடிவில் பாருங்கள், இந்த யுத்தத்தின் பலனாக அமெரிக்கா ஈட்டியிருக்கின்ற பொருளாதார நன்மைகளை. இன்று வளைகுடா நாடுகள் ஈரானினால் தாக்கி அழிக்கப்பட்டு வருகின்றன அல்லவா? அப்படி அழிக்கப்பட்ட அந்த நாடுகளை மீள நிர்மாணிப்பதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே அமெரிக்கா செய்ய ஆரம்பித்திருக்கும். இன்று தாக்கி அழிக்கப்பட்டு வருகின்ற எண்ணெய் குதங்களாகட்டும், நீர் சுத்திகரிப்பு நிலையங்களாகட்டும், விமான நிலையங்களாகட்டும், நாளை அமெரிக்க நிறுவனங்கள் தான்
அவற்றினை மீள நிர்மாணித்து கொழுத்த லாபம் சம்பாதிக்கப் போகின்றன. ஆக அமெரிக்காவினால் யுத்தத்தை தொடர்ந்து நடாத்த முடியாது. அமெரிக்காவிடம் ஆயுத கையிருப்புகள் முடிந்துவிட்டன. அமெரிக்காவிடம் பணம் இல்லை. ட்ரம்புக்கு தோல்வி பயம் பிடித்து விட்டது. இவைகளெல்லாம் தங்களுடைய விருப்பங்களுக்காக சில தரப்புகளால் கற்பனையாக அழைக்கப்பட்டு வருகின்ற கதைகள். அமெரிக்காவை சரியானபடி புரிந்து கொள்ளாதவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள். அமெரிக்காவாக இந்த பூமியில் தொடர்ந்து வலம் வர வேண்டுமானால் ஈரானுடனான யுத்தத்தில் என்ன விலை கொடுத்தாவது அமெரிக்கா வென்றேதானாக வேண்டும். இந்த உலகத்தை மிரட்டி வைத்தபடி தொடர்ந்தும் அமெரிக்கா ஒரு வல்லரசாக வலம் பெற வேண்டுமானால் ஈரானை அது எப்பாடுபட்டாவது வீழ்த்தித்தானாக வேண்டும். அதனை செய்வதற்கான அத்தனை காரியங்களையும் எந்தவித இரக்கமும் இல்லாமல் அமெரிக்கா செய்தியாகும். யாரை பற்றியும் அமெரிக்கா கவலைப்படாது. எந்த நியாயங்கள் அநியாயங்கள் பற்றியும் அது சிந்திக்காது. யார் அமெரிக்காவுடன் வந்தாலும் சரி, வராது விட்டாலும் சரி, அமெரிக்கா அந்த காரியத்தை நிச்சயம் செய்தியாகும். அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டால் அமெரிக்காவில் பாரிய பிரளயம் ஏற்பட்டு யுத்தம் நிறுத்தப்பட்டுவிடும் என்று சிலர் கூறுவதை கேட்டிருக்கின்றேன். ஒன்றுமே நடக்காது. அமெரிக்கா ஒரு நன்மை அடைகின்றதென்றால், அமெரிக்க பெருவர்த்தகர்கள் நன்மைகளை அடைகின்றார்கள் என்றால், சில 100 அப்பாவி அமெரிக்க படை வீரர்களை பலி கொடுப்பதற்கும் அமெரிக்காவின் ஆட்சி ஒருபோதும் தயங்கப் போவதில்லை. இன்று ஈரானில் நடக்கின்ற யுத்தம் என்பது அமெரிக்காவின் எதிர்கால இருப்புக்கான ஒரு முதலீடு. கொழுத்த அறுவடையை அது ஈரானில் பெறுவதற்கான முதலீடு. அறுவடை காலம் முடியும் வரைக்கும் ஈரானை விட்டு அமெரிக்கா ஒருபோதும் வெளியேறாது.